அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு குட்டி மினி விளாக் பார்க்கலாமா? காலைல எந்திரிச்சோடனே ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே ஒரு 6:30 போல் வாக்கிங் கிளம்பியாச்சு. வாக்கிங் போனால் மைண்ட்லாம் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. அந்த ஃப்ரெஷ் ஹேர் சன்சைன்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ரிலாக்ஸிங்காக இருக்குது. அப்புறம் அங்கே கிட்டக்கே பார்க் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸாக வச்சுருக்காங்க. அதை வச்சு குட்டி குட்டி எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டேரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஹெல்தியான ஆம்லா ஜூஸ்க்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு பர்சனுக்குனா 2 ஆம்லா போதும். 2 ஆம்லா நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. அப்படியே குடிச்சா ரொம்ப துவக்கும், குடிக்க முடியாது. அதுக்காக தான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நாட்டு சக்கரை ஆட் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணிட்டே குடிச்சிங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தி. ஹேர் க்ரோத்துக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்த்தி, சூப்பராகவும் இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஆம்லா ஜூஸ் பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வெளியில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கும் போது சாரும் வந்து எந்திரிச்சு வந்தாச்சு. சரி, அப்படியே அவருக்கு வந்து ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவருக்கு டிஃபன் கொடுத்துட்டு நானும் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. சரி, ஏதாச்சும் பண்ணுவோமேன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ப்ரௌனியும் ரெடியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌனிக்கு தான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த ப்ரௌனியோட ரெசிபி வந்து ஆல்ரெடி லாங் வீடியோலையும் ஷார்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. புதுசாக வாங்கின ஓடிஜியில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக டர்ன் அவுட் ஆயிருந்துச்சு. கிரிங்கிள் டாப்போட செம்ம ஃபஜ்ஜியாக டேஸ்ட் வைஸாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதை பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா என் பையன் ஆட விட்டதுக்குள்ளே வெயிட் பண்ணவே இல்லை. கேட்டுக்கிட்டே நான் கேக் வேணும்ன்ட்டு. அப்போ லைட்டாக சூடாக இருக்கும் போதே சரின்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சுட சுட சாப்பிடும் போது. என் பையனும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். கேக்கு வேணுமான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டிலே செஞ்சு கொடுத்து பாருங்க. உங்கள் பசங்களும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ என் பையன் 2 நாளாக வந்து தொட்டி வேணும் தொட்டி ஆசை வந்துச்சு. என்னன்னு தெரியல, குழந்தையில கூட இந்த அளவுக்கு அவன் படுத்து தூங்கினது இல்லை. இப்போ என்னன்னா 2 டேஸாக அந்த தொட்டிலோடையே தான் நிற்கிறான். சரி, அவனுக்கு கட்டி கொடுத்தேன், அதிலே தான் தூங்குறது, அதிலே தான் விளையாடுறது. சார் அப்படியே அந்த தொட்டிலோடையே நிற்கிறாரு. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கான மினிவிளாக். இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு ஆக்கி ஃபேப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.